சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜியை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க இதுவரைக்கும் உங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட் கரியர்ல எவ்வளவு லாஸ் பண்ணியிருந்தாலும் அந்த லாஸை கண்டிப்பா உங்களால ரெக்கவர் பண்ண முடியும். அண்ட் உங்களுடைய லைஃப்ல எவ்வளவு கடன் இருந்தாலும் அந்த கடனையும் அடைக்க முடியும். பட் அதுக்கு நீங்க இந்த ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை மட்டும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ்டா நீங்க மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால கோடிக்கணக்கில் சம்பாதிக்க முடியும். அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கறத பாத்துடலாமா? இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம். ஸோ இன்கேஸ் நீங்க இதை ஸ்ட்ராட்டஜியை கெஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இட் இஸ் குட். என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற அந்த நேமை மட்டும் நான் இப்ப சொல்லிடுறேன். இது உங்களுக்கு பெர்ஃபெக்டா இருக்குமா இல்லையா அப்படிங்கறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஸோ அது என்ன சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உண்மையா சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை தெரிஞ்சுக்கிட்டா போதும், இந்த 2 ஸ்ட்ராட்டஜியை தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்ட்டு நீங்க அதுக்கு பின்னாடி போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ஸ்டாக் மார்க்கெட்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணவே முடியாது. அண்ட் இந்த ஸ்பெசிபிக் ஸ்ட்ராட்டஜியை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸுமே மார்க்கெட்ல கிடையாது. இதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ நான் எப்படிதான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை நான் கத்துக்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்ட்டு ஸ்பெசிபிக்கா எல்லார்கிட்டையும் போயிட்டு ஏமாந்துகிட்டே இருக்காதீங்க. தெரிஞ்சுக்கிறீங்களா? ஸ்டாக் மார்க்கெட்ல டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரிலேட்டடா என்னென்ன பிரைஸ் ஆக்ஷன்ஸ் ரிலேட்டடா தெரிஞ்சுக்கணுமோ எல்லாத்தையுமே கத்துக்கிறதுக்கான வழி என்ன அப்படிங்கறத நீங்க தான் தேடணும். ஓகேவா? நீங்க தான் தேடி அதை ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு கோர் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதுல இருந்து ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு நேச்சரோட இருப்பாங்க. ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொருத்தங்களை விட இன்னொருத்தங்க மாறுபட்டுதான் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் கான்செப்ட் அப்படிங்கிறது ஒண்ணுதான். அந்த கான்செப்ட்ல உங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸுக்கு ஏத்தாப்புல என்ன ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சு அதை தான் நீங்க ஃபாலோ பண்ணணுமே தவிர மத்தவங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை மட்டும் கத்துக்கிட்டா போதும் அப்படின்ட்டு சொல்றாங்க அப்படின்னா அவங்க பின்னாடி நீங்க போகாதீங்க. மேபி அது அவங்களுக்கு சக்சஸ் கொடுக்கலாம், ஆனா அதே ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சக்சஸ் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கொடுக்காது. அதனால இதுக்கப்புறமா எந்த ஸ்ட்ராட்டஜிஸையும் தேடுறதை நிப்பாட்டிட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ்னு என்ன அப்படிங்கறத ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு இதுதான் அப்படிங்கிற அந்த கம்ப்ளீட் ஒரு ஃபுல் பிக்சரை நீங்க அனாலிசிஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. இயர்லி இந்த இயருக்கு இப்படிதான் மூவ் ஆகும், இந்த மந்த்துக்கு இப்படிதான் மூவ் ஆகும், இந்த வீக்குக்கு இப்படிதான் மூவ் ஆகும், இன்ட்ராடேல இந்த மாதிரி தான் மூவ்மெண்ட் கொடுக்க சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான அனாலிசிஸ் பண்றதுக்கு எப்பேற்பட்ட மார்க்கெட் கொடுத்தாலும் நீங்க ரெடியா இருக்கணும். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்க்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜிஸை நீங்களே ஓனா பில்ட் பண்ணி சக்சஸ் ஏர்ன் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.